இப்போ லைவ்ல பிரஜனும் கானா வினோத்தும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு ஸ்கிட் மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் என்னென்னா, பிரஜன் வந்து அதை பண்ணும்போது அந்த பக்கம் வந்து சாண்ட்ராவை வந்து பேக்கில் கேமராமேன் காட்டுறாங்க. அவங்க மலையில் தனியாக கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், திவ்யாவுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தது தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சாட்டர்டே வந்து அவங்க லைவில் சொல்லிட்டாங்க, நான் தான் திவ்யாவுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னேன்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ நானும் போட்டிருந்தேன், லைவில் சாட்டர்டே பார்த்துருந்தேன். ஆனால் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அது ஆக்சுவலாக சாண்ட்ராவா உருவாக்கி சொன்னது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, லைவில் அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் வந்துட்டு சாண்ட்ரா வந்து அப்படி எதுவும் பண்ணினதை அட்லீஸ்ட் நமக்கு காமிக்கலை. நம்ம பார்த்த வரைக்கும் லைவில் அவங்க அதை அப்படி சொல்லலை. பட் சாட்டர்டே லைவில் அவங்க நான் சொன்னேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதனால பிரச்சனையாக இருக்கலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்க, இன்றைக்கி வந்து அவங்க அப்படியே சைலண்ட்டாக அங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே பிரஜன் வந்து அந்த 3ஆம் பிறை சீனை வந்து நடிச்சு காமிக்கிறாரு. கடைசி சீனில் ஸ்ரீதேவியை கமல்ஹாசன் சார் விஜய்ன்னு சொல்லி பண்ணுவார்ல, அது மாதிரி ஒருத்தரையாக தேடி வராரு. வரும்போது அரோரா தான் விஜய் மாதிரி அவர் ஆக்ட் பண்ணுறாரு. உடனே அரோரா வந்து காசு வேணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இதை ஃபுல்லாக பிளான் பண்ணது யாருன்னா கானா வினோத் அண்ட் பிரஜன். அதில் என்னென்னா, கடைசி வந்து பிரஜன் அதை அழுதுகிட்டே வரும்போது ட்ரெயின் சவுண்டு கேட்டுச்சுன்னா, என்னடா ட்ரெயின் சவுண்டு எங்கேருந்து கேட்குது, உண்மையிலே நமக்காக வந்து ஆடியன்ஸ்க்காக வந்து விஜய் டிவி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பார்த்தா கானா வினோத் அண்ணா தான் அந்த ட்ரெயின் சவுண்டு போட்டுட்ருக்காங்க. அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெயின் போனால் என்ன சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து அந்த டாக்ஸிக்கான ஒரு டிஸ்கஷன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைவில் அவங்க டிஸ்கஸ் பண்ணதும் இது பண்ணதும். எத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.